ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி. வாகை சூடிய வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து கோவையில் தேசிய கொடி ஏந்தி பாஜகவினர் நடத்திய பேரணி. அதிமுகவினர் பங்கேற்பு. ஆபரேஷன் சிந்து வெற்றியை கொண்டாடும் விதமாக கோவையில் பாஜகவினர் நடத்திய மூவர்ண கொடி பேரணியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, அதிமுக ஜெயராமன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் பங்கேற்பு. பின்னர் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும்போது, இந்தியா போல வளர்ந்து வருகிற எந்த ஒரு நாடும் இதுபோல பயங்கரவாத தாக்குதல்களை சந்தித்தது இல்லை. இந்தியா வல்லரசாகி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்கள் நாட்டினுடைய நிலத்தை, தங்கள் நாட்டின் ஆதரவை இந்தியாவை நோக்கி குறிவைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடைக்கலம் மற்றும் ஆதரவால் இந்தியா தொடர்ச்சியாக தாக்குதல்களை சந்தித்து கொண்டு வருகிறது. இதற்கு முன்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதே பாராளுமன்ற தாக்குதல்களாக இருக்கலாம், மும்பை வெடிகுண்டு தாக்குதலாக இருக்கலாம், இதுபோல ஆயிரக்கணக்கான இந்தியர்களை நம்மை போன்று பலி கொடுத்த வேற எந்த நாடும் இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுபோல சம்பவங்கள் நடக்கும்போது இந்திய அரசு என்பது பல்வேறு உலக நாடுகளிடம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலே தங்கள் குரலை எழுப்புவதோடு தங்கள் தகவலை பகிர்ந்து கொள்வதோடு இல்லாமல் அதை மாற்றி காட்டியவர் பிரதமர் மோடி. நம் இராணுவ வீரர்கள் மீதான தாக்குதலாகட்டும், நம் நாட்டிலே தமிழ்நாட்டு தாக்குதலாகட்டும், எந்த விதமான மத தாக்குதல்கள் நடந்தாலும் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் அதிகமாக ஒரு அரசியல் கட்சியும் இயக்கமும் தங்களுடைய தொண்டர்களை மத பயங்கரவாதிகளுக்கு பலியாக்கி இருக்கிறது என்றால் அது நம்முடைய இயக்கம் மட்டும்தான். அப்படி தமிழ்நாட்டில் தேசிய புலனாய்வு முகாமை மூலம் நமக்கெல்லாம் பாதுகாப்பினை கொடுத்து இந்த நாட்டை அரண் போல காத்து கொண்டு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி பகல்காமில் நடந்த சம்பவத்தை மிகச் சரியாக கணக்கிட்டு துல்லியமாக திட்டமிட்டு எங்கெல்லாம் பயங்கரவாத முகாம்கள் இருந்ததோ அங்கெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. எந்த பெண்களை பார்த்து நீ மோடியிடம் சொல் என்றார்களோ அந்த பெண்ணினத்தை வைத்து இதோ உங்கள் பயங்கரவாத முகாம்களை தாக்குகிறோம் என்று முடிவெடுத்தார் மோடி. உலகில் பல்வேறு நாடுகள் பெண்களுக்கு உலகில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சமநிலைப்படுத்துகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் மிக முக்கியமான ஆபரேஷனிலே, அதுவும் இஸ்லாமிய வீர பெண்மணியை தன்னுடைய ஆபரேஷனில் முக்கிய அதிகாரியாக நியமித்து எப்படி இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக வேலை செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கிறோம். பல்வேறு செய்திகளை இந்த ஆபரேஷன் சிந்தூர் மற்ற நாடுகளுக்கு சொல்கிறது. எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்டில் இருக்கிற குடிமக்களின் உயிரையும் உடமையும் நாங்கள் பாதுகாப்போம் என்ற செய்தி பலமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் என்பது இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் ஈடுகொடுக்கும் விதமாக அத்தனை விதமான இராணுவ தளவாடங்களையும் மிக சரியாக நேரத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை நம்முடைய இராணுவம் காட்டியிருக்கிறது. அதற்கு மேலாக உலக நாடுகளுடைய பார்வையை நம் இந்தியா பக்கம் திருப்பி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் உலக நாடுகளுக்கு இந்தியா பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூவர்ண கொடி யாத்திரை நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என அழகான பெயரிட்டிருக்கிறார் மோடி. திலகம் என்பது மங்களகரமான வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சக்தி. மிக சரியாக இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு சிந்தூர் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை பற்றி மக்கள் அனைவரும் நம்முடைய நாடு பாதுகாப்பான தலைவர்கள் கையில் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்திய இராணுவம் நமக்காக நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வைப்பதற்காக இந்த யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தனிப்பட்ட பாஜகவின் நிகழ்ச்சி அல்ல, இது உலக மக்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்தியர் என்ற உணர்வு அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று பேசினார். நமது பாரத பிரதமர் பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டி கொடைகளின் வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொங்கு மண்டலமாக 28 உயிர்கள் பலியாகிவிட்டது என்று இந்திய மண்ணிலே எந்த தீவிரவாதத்திற்கும் இடமில்லை என்று சொல்லும் விதமாக நமது முற்படைகள் பாரதமாக வலிமைமிகு பாரதமாக உலகத்தில் உணர்த்திய இந்த வெற்றி சம்பவத்தை கொண்டாடும் விதமாக இந்த யாத்திரையாளர் நடைபெற்றது. நாம் உலகத்திற்கும் உலக நாடுகளுக்கும்
அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை குறிப்புங்க, இங்க இருக்க அந்த ஆசா பொட்டி வச்சு குங்குமம் வச்சா அதை நிற்கும். அது வச்சு வச்சாதா பெருவரல்ல